இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மதர் போர்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்ரு, இல்லைன்னா வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நிறைய அசம்பிளிங் வீடியோ, கம்ப்யூட்டர் அசம்பிளிங் வீடியோ, அந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட அந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, மதர் போர்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன போர்ட் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சிக்கினா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அப்கமிங்கில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபால்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், எது வந்தால் எது ப்ராப்ளம் வரும், அதுக்கு முன்னாடி இந்த மதர் போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பார்த்திங்கன்னா இது ஹெச்பி மதர் போர்டு. இது ரொம்ப டியூவல் கோருடைய ப்ராசஸருடைய ஒரு மதர் போர்டு. ஓகேங்களா. ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழி இல்லைனாலும் இன்னொரு வழி உங்களுக்கு யோசிக்கணும் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. அந்த பேக் பேனலோடைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் தெளிவாக காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா பவர் கார்டு. இது பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்டு, ஆடியோ அவுட்புட்டு. க்ரீன் கலரில் இருக்கிறது ஆடியோ அவுட்புட்டு, ப்ளூ கலர் இன்புட்டு. இது பார்த்தீங்கன்னா PS2 மவுஸு, PS2 கீபோர்டு. இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீரியல் போர்ட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்க டெக்னாலஜி கீபோர்டு மவுஸை. அதுதான் அந்த போர்ட்டு சீரியல் போர்ட்டுன்னுவாங்க. இந்த PS2 வரத்துக்கு முன்னாடி PS2 யூஸ் பண்ண போர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா VGA. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட்டு, டிபி போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. HDMIக்கும் VGAக்கும் நடுவில் வந்த போர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா USB LAN கேபிள். ஓகேங்களா. அவ்வளோதான் பேக் பேனலில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து வரலாம். இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா PCI ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த PCI ஸ்லாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா லென்த்தியாக, அது பார்த்தீங்கன்னா PCI Xன்னு சொல்லுவாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா PCI ஸ்லாட் சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் 2 இருக்கிறது PCI ஸ்லாட்டு. பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா லென்த்தியா, அது PCI X. சின்னதாக இருக்கிறதும் PCI தான். ஓகேங்களா. PCI Xல என்ன போடலாம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு போடலாம். PCI ஸ்லாட்டில் என்ன போடலாம்னா ஆட்-ஆன் கார்டு, அடிஷ்னலாக USB போட்டு, இல்லை வைஃபை டாங்கிள், ஒரு VGA கேபிள், ஒரு பேரல் போட்டு, ஒரு சீரியல் போட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் அடிஷ்னல் தேவைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் போர்டில் உங்களுக்கு USB ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அடிஷ்னலாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். PCIயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 5.1, 7.1 ஆடோ கார்டெலாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சவுத் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது நார்த் பிரிட்ஜு. இது ப்ராசஸர். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஐசி பேஸ் பண்ணது தான். இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸருடைய ஃபேனு. ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CMOS பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த CMOS பேட்ரி எதுக்காக உபயோகப்படுது அப்படின்றத நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த CMOS பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல CPU ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஆனால் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது லைன் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு டைம் டேட் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அது எப்படி? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பயாஸில் உங்களுக்கு அந்த CMOS வழியாக தான் உங்களுக்கு பேட்ரி போயிட்டுருக்கும். ஓகேங்களா. அதுக்காக தான் அந்த பேட்ரி. உங்கள் கம்ப்யூட்டரில் டைம் டேட் சேஞ்ச் ஆகுது ப்ரோ, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது சடனாக பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எனக்கு ஏதோ ஒரு டேட்டில் ஏதோ ஒரு நாளில் இருக்குது, இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ரீசால்வ் பண்ண வேண்டிய விஷயம் எதுனா CMOS பேட்ரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா சாட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சாட்டா கேபிள் எதுக்காக உபயோகப்படுது அப்படின்னா ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சாட்டாவில் இருக்கக்கூடிய SSD கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரைமரி ஸ்லேவு, செகண்டரி ஸ்லேவுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மதர் போர்டெல்லாம் சேம் கலர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஓல்டு மதர் போர்டு உங்களுக்கு டிஃப்ரெண்டேஷனுக்காக கலர் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது சாட்டா கேபிள். சாட்டாக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா SMPSலேருந்து வரக்கூடிய ஃபேனுடைய கண்ட்ரோல். இந்த SMPSோடைய ஃபேனுடைய கண்ட்ரோலை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ரெட் கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் போர்ட்டுக்கான பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேரலல் போர்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய கம்ப்யூட்டர்லாம் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா இந்த பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்புக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிண்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரலல் போர்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேரலல் போர்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லை அப்படின்னா ஆடர் கார்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த பின்னை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பேரலல் போர்ட்டை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த பேரலல் பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு பேரலல் போர்ட் இல்லை, ஸோ அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரில் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்தமாரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளாக் கலரில் இருந்த கேமரா மாற்றிக்கிறேன். இதோ பாருங்கள், இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேட்டா. ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு சாட்டான்றதை சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுற மாதிரியே தான் இது பேட்டா ஹார்ட் டிஸ்க்கு சொல்லுவாங்க, ஐடி ஹார்ட் டிஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கான போட்டு தான் அது. இது பார்த்திங்கன்னா டிம் ஸ்லாட்னு சொல்லுவாங்க, ரேம் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை கழட்டி நான் இடையே வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கு நேராக போயிடலாம். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா சாட்டா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான், இது பார்த்திங்கன்னா பேட்டா ஹார்ட் டிஸ்க்கு. உங்களுக்கு நான் இப்போ காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா பிளாக் கலரில். ஸோ இதில் தான் இந்த கேபிளை கனெக்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஓல்டு டைப் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் சாட்டா வந்துச்சு, அதுக்கப்புறம் சாட்டா எஸ்எஸ்டி வந்துச்சு, இப்போ M.2 அப்புறம் NVMe. ஸோ அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்கமிங் வீடியோவில். இப்போ நான் 2 ஹார்ட் டிஸ்க்கையும் டிஃப்ரெண்டேஷன் பண்ணிடுறேன். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா சாட்டா, ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா பேட்டா ஹார்ட் டிஸ்க், ஐடி ஹார்ட் டிஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா மோலெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பவர் கேபிள் எஸ்எம்பிஎஸ்லேருந்து வருது. இது பார்த்திங்கன்னா டேட்டா கேபிள். ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா இது எஸ்எம்பிஎஸ், இது பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இது எஸ்எம்பிஎஸ்ஸு. ஸோ அதே இது மோலக்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா சாட்டாவோடைய டேட்டா. ஓகேங்களா. இது வந்து டிம் ஸ்லாட்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ரேம் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்டேட்லாம் பண்ணணும். இப்போ 2GB ரேமில் இருக்குது, 4GB மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர். ஸோ இந்த இன்டீரியரில் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் USB, ஃப்ரண்ட் ஆடியோ, ஃப்ரண்ட் பவரு, ஃப்ரண்ட் ரீசார்ட் சுவிட்சு, ஹார்ட் டிஸ்க் எல்இடி, பவர் எல்இடின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து உங்களுக்கு இன்னொரு மதர் போர்டில் காமிக்கிறேன். ஏன்னா அது லாக்கு ஃபுல்லாகவே கழட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நான் இது கூடுமான வரை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கழட்டினேன். நான் ஃபுல்லாக என்னால் உள்ள கேமரா எடுத்துகிட்டு போக முடியல. ஓகேங்களா. ஸோ ஓகே, இது பார்த்திங்கன்னா இன்டெல் மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஐடி ஹார்ட் டிஸ்க்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேனல். இந்த ஃப்ரண்ட் பேனலுடைய லைன் கனெக்ஷன் சொல்லிவிடுவா. ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியுமானால் நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டில் 2 இருக்குது பார்த்தீங்களா, இது பவர். 2 ஷார்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா பவர் ஆன் ஆகிடும். இதுவும் இது ஓகே. எனக்கு ஸ்கேல் எடுத்துகிட்டு போனாலே ஃபோக்கஸ் மாறுது கேமராவில். ஓகே, நான் டிஸ்பிளேயில் காமிச்சிட்றேனே, நான் எடிட்டிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு மாற்றி காமிச்சிட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது PCX, ஒயிட் கலரில் இருக்கிறது PCI. இதில் ஒரே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மதர் போர்டு தகுந்த மாதிரி மாறும். அது பார்த்தீங்கன்னா CMOS பேட்டரி இல்லாமல் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ATX பவர் சப்ளை. ஸோ 20 பின்னு ப்ளஸ் 4 பின்னு. ஸோ அந்த 4 பின்னு எதுக்காகனா ப்ராசஸர். இது பார்த்தீங்கன்னா பயாஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாமே இந்த பயாஸ் வழியாக தான் போகும். நீங்கள் டிஸ்பிளே ஆன் பண்ண உடனே, கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே ஓஎஸ்குள்ளே போகாமல் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஸ்க்ரீனில் போய்ட்டு சிபியோடைய கான்ஃபிகரேஷன்லாம் காமிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பயாஸ். ஓகேங்களா. அந்த மதர் போர்டை பற்றிய தகவல்லாம் அங்கே தான் இருக்கும். இந்த மதர் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ லைன் கனெக்ஷன்ன்றது அவ்வளோதான். நீங்கள் ஆம்பிளிஃபையர் ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போது பேஸ், டெரிபிள், சப்வூஃபர்னு சொல்லிட்டு நிறைய கனெக்ஷன்ஸ் நீங்கள் சால்ரிங் வைக்கிற மாதிரி இருக்கும். இதிலெல்லாம் மோஸ்ட்லி கனெக்டிங் டைப் தான். அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா மட்டும்தான் உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் ஸோ எதனால் வருது அப்படின்றத நீங்கள் கற்றுக்க முடியும். அப்கமிங் வீடியோவில் நம்ம ரேமை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ராசஸர்லாம் ஸோ நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சிப்செட்டு ஸோ அதை பற்றி நிறைய நான் சொல்கிறேன். ஹார்ட் டிஸ்க்குமே ஸோ நம்ம கழட்டி வச்சுருக்கோம். ஸோ ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய செக்டார், ஸோ பிளாட்டர், ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக மோட்ரு, ஸோ அதனுடைய
மெயின் போர்டு அதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹார்ட் டிஸ்க் ஒன்று கழட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போன ஹார்ட் டிஸ்க்கு தான். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் உங்கள் வீட்டில் இருந்தால் ஓப்பன் பண்ணிட்டாதீங்க. ஸோ உள்ளே இருக்கிற டேட்டா எதுவுமே கிடைக்காது. நான் சும்மா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் நான் இதை அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ நம்ம நிறைய ஆம்ப்ளிஃபையர் வீடியோ, ஸோ அந்த மாதிரி மிக்சர் அதை பற்றி போனதுனால கம்ப்யூட்டர் ரிலேட்டட் உள்ளே வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்ம ரெகுலராக அதை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கோ அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சில காலேஜஸ்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தியரியை மட்டுமே படிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல்லாம் இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போனால் தான் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராக்டிக்கலை பற்றி ரெகுலராக நம்ம நிறைய வீடியோவை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.